பால் உற்பத்தியை மட்டுமே முக்கிய வருவாயாக நினைத்துக் கொண்டிருக்கும் கால்நடை விவசாயிகளுக்கு மாட்டு சாணத்தை விபூதியாக மாற்றி வருமானத்தை இரட்டிப்பாக்கலாம் என்ற வழிகாட்டுதலை தந்துள்ளார் காங்கேயம் அடுத்த காடையூரில் கொங்க கோசாலை நடத்தி வரும் சிவக்குமார். நாட்டு மாட்டு சாணத்தை உருண்டை பிடித்து காய வைத்து எரியூட்டும் அடுப்பில் நெல் உமியுடன் 7 முதல் 8 அடுக்குகளாக வைத்து எரியூட்டப்படுகிறது. அந்த சாம்பல் உருண்டைகள் இயந்திரத்தில் பொடியாக்கப்பட்டதும் தூய விபூதி கிடைக்கிறது. 1 கிலோ விபூதி 300 - 350 ரூபாய் வரை விலை போகிறது. இந்த நாட்டு மாடை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா பால் வந்து இன்னைக்கு A2 பால் வந்து நல்ல விலைக்கு போகுது. 100 ரூபா 120 ரூபா லிட்டரு காங்கேய மாட்டு பால் போகுது. ஆனால் வந்து இந்த சாணம் கோமியத்தில் தான் வந்து நம்ம வருமானம் ஏற்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இப்போ இந்த விபூதி தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்கோம். நாட்டு மாட்டு சாணத்தை என்ன பண்ணுறோன்னா விவசாயிகிட்டேருந்து வாங்கி விவசாயி இப்போ எங்கள் சந்தை மூலமாக ஒவ்வொரு வாரம் ஒரு 500 கிலோ வரட்டி அங்கே நாங்கள் வாங்கிக்கிறோம். கிலோ 30 ரூபா அப்படின்ட்டு உருண்டை வடிவில் நாங்கள் எந்த ஒரு கல் மண் இல்லாமல் அவங்கள உருட்டி கொண்டு வந்து தர சொல்கிறோம். அந்த வரட்டி வாங்கிட்டு வந்து எங்கள் கோசாலையில் அடுப்பு வச்சுருக்கோம். இந்த அடுப்பில் வந்து நாங்கள் ஒரு லேயர் உமி ஒரு லேயர் வரட்டி அந்த மாதிரி போட்டு மேலே ஸ்புடம் பண்ணி அதை மூடி வச்சு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரட்டி அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக இதாகி விபூதி ஆயிரும். அந்த விபூதி வந்து எந்த விதமான கலப்படம் இல்லாமல் அதை அப்படியே பல்வரைசரில் போட்டு அரைச்சி சென்ட்டோ ஃப்ராக்ரன்ஸோ எதையும் சேர்த்தாமல் அப்படியே பேக் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட குறிக்கோள் என்னென்னா எல்லா கோயில்களிலும் நல்ல விபூதி தரமான விபூதி கிடைக்கணும் அப்படிங்கிறதான். அடுப்பிலிருந்து கிடைக்கும் உமி பொடியை பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தலாம். மிகவும் கருப்பாக இருக்கும் பொடியை பல் துலக்க பயன்படுத்தலாம் என்பதால் கழிவுகளே இருக்காது. பால் கறக்காத மாடுகளாக இருந்தாலும் கூட அவற்றின் கோமியம் மற்றும் சாணம் விவசாயிகளுக்கு வருவாயை ஈட்டித்தரும். ஒரு மாடு வந்து ரொம்ப உடம்பு வந்து செனை பிடிக்கல, அதில் ஏதாவது யூட்ரஸில் ஏதாவது கர்ப்பப்பை கோளாறு, ரெண்டாவது வந்து வயதாயிருச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எல்லா விவசாயிகளும் கொண்டு போய் அது சந்தையில் வெட்டுக்கு தான் கொடுத்துட்றாங்க. இப்போ சாணத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் காமிச்சிட்டா கண்டிப்பாக அந்த மாட்டில் வந்து வருமானம் சாணத்துலேருந்து இது பண்ணி பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாட்டை கொண்டு போய் சந்தையில் விற்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து கோமியத்தையும் அவங்ககிட்ட விவசாயிட்ட எங்களோட ஃபியூச்சர் பிளான் வந்து கோமியத்தையும் வாங்கி அது லிட்டர் இவ்வளோன்னு வாங்கி அதில் வந்து இந்த கிளீனிங் சொல்யூஷன் ஃபினாயிலு ஃப்ளோர் கிளீனிங் சொல்யூஷன் அது மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக அந்த ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணலான் இருக்கோம். அதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதனால வந்து இப்போ பால் கொடுக்கக்கூட முடியாத மாட்டில் வந்து சாணம் கோமியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து விவசாயிக்கு வருமானம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாடு வந்து கடைசி வரைக்கும் அவங்க விவசாயி வச்சிருப்பாங்க. மாட்டு கோமியத்திலிருந்து தரையை சுத்தப்படுத்தும் பொருள் உள்ளிட்ட மதிப்புக்கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள சிவக்குமார் அனைத்து கோயில்களிலும் கலப்படம் இல்லாத நாட்டு மாட்டு விபூதியை பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.